வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் மாங்களூர் ஜங்ஷன்லேருந்து மைசூர் ஜங்ஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். 25, 26 சண்டே மண்டே 2 நாள் லீவ் இல்லையா, அதுக்கு பிளான் பண்ணி மேங்களூர் டு மைசூர் டு ரிட்டர்ன் சென்னை அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 3 வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பெங்களூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் ஒரு மலைப்பயணம் சூப்பராக இருக்கும். அதை இப்போ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கார்டு அட்டாச் பண்ணுறேன், கட்டாயம் பாருங்கள். இப்போ நம்ம மேங்களூர் ஜங்ஷனில் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி போய் குளிக்கணும், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கன்டினியூ பண்ணால் மக்களே. அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு மேட்ரு சொல்லணும். இங்கே வந்துட்டு மேங்களூர் ஜங்ஷனில் வெளில வந்தோடனே ப்ரீபெய்ட் ஆட்டோன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த ப்ரீபெய்ட் ஆட்டோ சிஸ்டம் நம்ம பேசஞ்சர்ஸ் போய்ட்டு நம்ம எங்கே போகணுமோ இங்கே போகணும்னு சொல்லிவிட்டு ஒரு பேமெண்ட் ஒரு பூத்து மாதிரி இருக்குது, அங்கே பே பண்ணால் போதும். ஆட்டோ லைனாக வருது, ஆட்டோவில் ஏறி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஆட்டோவுக்கும் பேசஞ்சருக்கும் இடையில நீ கூட வாங்கிட்டேன், நான் கம்மியாக கொடுக்குறேன், பேரம் பேசுகிற வேலையே இல்லை. ஸோ இப்படி நம்ம ஊரில் இருந்தாலும் சூப்பராக இருக்கும்ல. சரி வாங்க, மேங்களூர் ஜங்ஷன் உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு மைசூர் ரீச் ஆகும். வாங்க மக்களே. மைசூரில் போயிட்டு நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு புளியை வேட்டையாட போகிறோம். புளியை கண்ணால் வேட்டையாட போகிறோம். ஓகே மக்களே, நம்ம குளிச்சுட்டு புறப்பட்டாச்சு. இங்கே வந்து மற்ற ஊர்களில் இருக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு ஏசி வெயிட்டிங் ஹால்லாம் இல்லைங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பனாக இதுதான் வெயிட்டிங் ஹாலு. அதுக்கு பக்கத்துலேயே இங்கே காமன் டாய்லெட்டு பாத்ரூம் இருக்குது பாருங்கள், இதுதான். பட் ஆனால் இது நீட்டாக இருக்குது. சரி ஓகே, காமன் பாத்ரூம் மாரி இருக்குது, நீட்டாக இல்லாமலாம் இல்லை, பக்கா நீட்டாக இருக்குது. அதை தாண்டி அப்படியே போனோன்னா அங்கே தான் வந்துட்டு ரிட்டையரிங் ரூம் இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம டிஜிட்டலாக கிளாக் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா வாட்டர் டிஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர் மேட்ரு, நல்லா கூலிங்காக வருது தண்ணி. ஓகே வாங்க, டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு 135 ரூபாய்க்கு மேங்களூர்லேருந்து மைசூர் சூப்பர் மேட்டரில் காலைல 3 மணிக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு காஃபியும் ஒரு வடையும் போட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணலாம். இவ்வளோ வச்சுருக்காங்க, ஒரு காஃபி இல்லைங்க, டீ மட்டும் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு வடை மட்டும் வாங்கியாச்சு. இந்த வடையே 15 ரூபாயாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி தான். இந்த வடைக்கு 15 ரூபா, 10 ரூபாயே அதிகம், 15 ரூபா ரொம்ப அதிகம். இதில் சிறப்பு என்ன தெரியுங்களா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் வரைக்கும் நம்ம அந்த மலைப்பாதையில் வந்திருப்போம். அசான்லேருந்து சுப்பிரமணியபுரம் வரைக்கும் தான் சுப்பிரமணிய ரோடு வரைக்கும் தான் அந்த மலைப்பாதை. பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும், பயங்கரமாக மலையாகவும் மலைக்கு நடுவில் ட்ரெயினும் அப்படி போயிட்டுருக்கும். ஸோ அதே ரூட்டில் தான் அசான் வரைக்கும் நம்ம திரும்ப இப்போ மைசூர் போகிறதுக்கு ரிட்டர்ன் போகிறோம். பார்த்தீங்களா, ஒரே நாளில் 2 டைம் அதே ரூட்டில். நம்ம லாஸ்ட்டு 2 வருஷமாக அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஒரே நாளில் 2 டைம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ದಯವಿಟ್ಟು ಗಮನಿಸಿ, ರೈಲು ಗಾಡಿ ಸಂಖ್ಯೆ 1658 ಮುರ್ದೇಶ್ವರ್ ಎಸ್ಬಿಟಿ ಬೆಂಗಳೂರು ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ 1ನೇ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ಗೆ ಶೀಘ್ರದಲ್ಲೇ ಆಗಮಿಸಲಿದೆ. For the kind attention of passengers, train number 16586 Murdeshwar SBT Bengaluru Express has arrived on platform number 1. Bandane platform gate. Okay, general free ஆ தான் இருக்கு. No problem. ஐயோ ஃப்ரீயா இருக்குன்னா இத்தனை பேர் வர்றாங்களா? 586 Murdeshwar Express platform number 8 पर आ चुकी है. For the kind attention of passengers, train number 16586 மேங்களூர்லேருந்து மைசூருக்கு நைட் ட்ராவல் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேங்க பாருங்கள், இதுதான் நான் டே டைமில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணது. ஸோ பாருங்கள், டே டைமில் இப்படி இருக்குது, நைட் டைமில் பயங்கர த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஸோ வெளில இருட்டில் ஒன்றுமே தெரியல, அதனால தான் டே டைம் நான் ட்ராவல் பண்ண வீடியோ அட்டாச் பண்ணுறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. மேங்களூர்லேருந்து நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி காலையில் 3 மணிக்கு மைசூரை வந்து ரீச் ஆகிட்டோம். அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம் ட்ராவல் டோட்டலாக. நம்ம வந்து இந்த ரவுண்ட் ட்ரிப் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 days 3 நைட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த 30 மணி நேரமும் நம்ம எங்கேயும் ஆல்ட் ஆகலை. ஸோ ட்ரெயினில் தான் தூங்குகிறோம், ட்ரெயினில் தான் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஃபுல்லாக ட்ராவல்லே தான் இருக்கும். ஸோ ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணதாங்க. உங்கள்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கு, ஒரு 4 கமெண்ட் வாங்கலான்னா உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். வாங்க, இங்கே மைசூர் ஜங்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அத்தாடி ஆத்தா, வெயிட்டிங் ஹால் இருக்குங்க.
நெஞ்சில் பாலா வத்தாங்க. அதாவது மேங்களூரில் இது இல்லை, மேங்களூர் ஜங்ஷனில் இல்லை, இன்கேஸ் சென்ட்ரலில் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே மைசூரில் இருக்குது. நம்ம ஒரு வெளில போயிட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு இன்னும் இதில் வேறு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போடுவோம். மைசூர் ஜங்ஷன் நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள ஆட்டோமேட்டிக்கு டிக்கெட் பைண்டிங் மிஷின், எக்ஸலேட்ரு, ஸோ நல்லாவே மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. இப்படியே இங்கே பாருங்கள், நேஷ்னல் ஃப்ளாக் பயங்கரமாக பறந்துட்டுருக்கு. ஆனால் கர்நாடகாவில் இன்னும் ஒரு மேட்ருங்க, இது ரயில்வே ஜங்ஷனோட ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நேஷ்னல் ஃப்ளாக் பறக்குது இல்லைங்களா, இதுக்கே வந்துட்டு இந்த ஆப்போசிட் சைடோ இல்லை உள்ளேயோ போனோம் அப்படின்னா நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே கர்நாடகா ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. ஸோ அந்த கொடி இங்கே பறக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்குதா, ஏன் இருந்தால் ஏன் பறக்கலை, அப்படி இல்லவே இல்லையா தெரியல. ஸோ ஓகே, இது இங்கே அந்த இது இருக்குங்க, இந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. அது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்குது. நம்ம இதுலேயும் பார்த்தேன், யஷ்வந்த்பூரில் பார்த்தேன். இங்கே வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் பண்ணியிருந்தா ஃப்ரீயாகவே வெயிட்டிங் ஹால் இருக்குது. நம்ம இந்த ரூட்டில் வந்து ரிசர்வ் பண்ணல, அன்ரிசர்வில் தான் வந்தோம். ஸோ நம்ம பெய்டுலேயே போயிடலாம். பெய்டில் என்னென்னா கொஞ்சம் சோஃபா இருக்கும், கொஞ்சம் சொகுசாக இருக்கும். நம்ம வந்துட்டு படுத்து எங்கேயும் தூங்கலை, அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். வாங்க, டீ கடையை கண்ணில் பார்த்தாச்சு, காஃபி இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். காஃபி இருக்கா? ஓகேங்க, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு காஃபி, ஒரு பன்னு வாங்கியிருக்கோம். நம்ம நைட்டே சாப்பிடல, நைட்டு ஏன்னா ட்ரெயினில் எதுவும் சரியான ஃபுட்டு கிடைக்கல, எல்லாம் நான்வெஜ் மிக்ஸ் ஆன மாதிரி கிடச்சிது. ஸோ அதனால் எதுவும் சாப்பிட முடியல. அதனால் இப்போ ஒரு காஃபியும் ஒரு பன்னு வாங்கியிருக்கோம் பசியார. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே உள்ள முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ செம்ம மேட்ரு காத்திருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய் 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 மக்களே.